இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொழுவத்தில் உள்ளவை இல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு மந்தை என்று சொன்னால் மக்களை குறிக்கிறது. மேய்ப்பன் என்று சொன்னால் கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தருடைய சபையிலே அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்கு ஆதார வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதே நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் என்கின்ற வார்த்தையை நாம் கவனித்து பார்த்தால் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதெல்லாம் நடக்குமா? இது சாத்தியமாகுமா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். வேதம் சொல்லுகிறது, இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே கூடும். யாரெல்லாம் மனுஷனாய் இருக்கிறீர்களோ அவரால் கூடாது. யாரெல்லாம் தேவனாலே பிறந்திருக்கிறார்களோ அவரால் நிச்சயம் கூடும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்ம யாவரையும் தேவன் பயன்படுத்துவாராக. ஆமென். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.